தனிப்பட்ட நபர்கள நம்மள பத்தின நிறை குறைகள பேசி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுவதற்காக இல்லாம, பொதுவான தமிழ் சமூகம் எப்படி வந்து வந்து என்ன சொல்றாங்க, பாதிப்பிலிருந்து காத்துக்கலான்ற நோக்கத்தோட தான் அத பேசிட்டு இருக்கோங்கிறத நேயருக்கு திருப்பி ஞாபகப்படுத்திக்கிறேன். இல்ல. இப்ப லலிதா ஜுவல்லரில சொல்றாரு, "நீ எங்க வேணா போய் செக் பண்ணிட்டு வா" அப்படின்னு சொல்றாருல்ல. அவர் எவ்வளோ கரெக்ட், ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அது மாரி தான் நீங்க எங்க வேணாலும் பார்த்துட்டு வாங்க. கரெக்ட். நீங்க எங்க வேணாலும் எத வேணாலும் படிச்சுட்டு வாங்க. மறுபடியும் ஏஎல்பி தான். நீங்க ஏஎல்பில என்னைக்கா இருந்தாலும் நீங்க ஏஎல்பி படிக்கணும். அட்சய இலக்கண பத்தி ஜோதிடம் படிக்கணும். அவ்வளோதான். ம். நீங்க அதுக்காக வந்து வெளியில போய் மதிப்பீடு நீங்க ஒரு வகுப்புங்கிறது வந்து ஆர்வத்தாலயோ, ஆசையாலோ ஏற்பட்டதல்ல. என் வாழ்க்கையோட அனுபவத்தில கொண்டாந்த அது கரெக்ட். ஏன்னா, இந்த நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து பார்த்து காலையில 4 மணி 32 நிமிஷத்துக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக வந்து 1 நிமிஷம் முன்னாடியோ, 1 நிமிஷம் பின்னாடியோ அந்த ஒரு நிமிஷம் கூட ஸ்டார்ட் பண்ணும்போது லேட் பண்ண மாட்டாங்க. ம். அடுத்தது 4:41 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். 4:41 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 4:41 கிளாஸ், 4:41 கிளாஸ். 6:41 வரைக்கும் அந்த நீங்கள் என்ன பேசணுமோ பேசி அந்த கிளாஸ் முடிச்சிடணும். எப்போ பேசணும், எப்படி பேசணும், எங்கே பேசணும், எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எவ்வளோ நேரத்தில் போகும், எவ்வளோ நாள் இந்த கிளாஸ் நடத்தணும், அது எத்தனை பாடமாக பிரிச்சிருக்கணும், அந்த பாடத்தில் அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க வாழ்க்கையோட சம்மந்தப்படுத்தணும், உதாரணம் வேணும், எடுத்துக்காட்டு வேணும், கதைகள் வேணும், அவங்களோட ஜாதகத்தை புரிய வைக்கணும், அவங்க ஜாதகம் என்னென்னு தெரிய வைக்கணும். புரிய வைக்கிறது வேறு, உணர வைக்கிறது வேறு. இது ரெண்டும் அவன் வாழ்க்கையில் வந்து புரிஞ்சாதான் இந்த கிளாஸ் வந்து இவ்வளோ சக்ஸஸாக கொண்டு போகணும். சும்மா எடுத்தா வந்து ஒரு கிளாஸ் வந்து ஏன்னா இவங்க எல்லாருமே கிளாஸுன்னு அட்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடமும் கிளாஸு மற்றதும் கிளாஸ் அப்படின்னு ஓகே இது. ஆனால் 2 வகுப்புன்னு ஒரு வகுப்புங்கிற வார்த்தை ஒன்று தானே. கரெக்ட். ஆனால் அனுபவம் வேறு இல்லை. ம். எங்கே வேணாலும் பார்க்கலாம்ல. ஏன்னா இந்த ஜோதிடம் வந்து வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பாடம். இது வாழ்க்கையை அப்படியே ஒத்து அவ்வளோ அழகாக கொண்டு போகக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு ஒரு நிகழ்வு வந்து இந்த ஜோதிடம். இது எப்படியாச்சும் படிக்கணும்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான்.